எங்கெல்லாம் அனாதை பிணங்கள் இருக்கிறதோ, ஆக்சிடென்ட்லயோ இல்ல சூசைட்லயோ, எங்கெல்லாம் அனாதை பிணமாக மலையாளிகளுடைய அட்ரஸில் வருகிறதோ அங்கெல்லாம் சென்று நான் பார்க்க ஆரம்பித்தேன், எங்கேயாவது என்னுடைய மனைவி கிடைப்பாளா என்று. ஒரு 8 மாசம் கழிந்தது. டெல்லியினுடைய ஒரு அபார்ட்மெண்டில் ஒரு மலையாளி பெண்மணி தற்கொலை செய்து கிடப்பதாக பத்திரிகை செய்தி வந்தது. நான் உடனே டெல்லிக்கு போனேன். டெல்லியில் போய் பார்த்தால் அது என்னுடைய மனைவி. நான் நேசித்த, என்னை நேசித்த, என்னுடைய உம்மாவை நேசித்த, என்னுடைய பிள்ளைகளை உயிருக்கு உயிராக நேசித்த என்னுடைய மனைவி தற்கொலை செய்து படுத்திருக்கிறார். அருகிலே மிக நீண்ட ஒரு கடிதம், மிக நீண்ட ஒரு கடிதம். இந்த சமூகத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த பெண்மணி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை தொடர்ந்து நான் எவ்வளவோ சொன்னேன். என்னுடைய கணவரிடத்தில் செல்போன் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் எதையுமே நீ ஓபன் செய்யாத, அட்டன் பண்ணாதன்னு சொல்லி உபதேசித்து எனக்கு செல்போனை தந்தார். அடிக்கடி கால் வந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து 4 திட்டலான்னு, நல்லா கவனிக்கணும், பொறுமை இழந்து போனை எடுத்து 4 திட்டலான்னு ஆன் பண்ண. முதல்ல அவன் பேசினது என்ன தெரியுமா? என்னம்மா, நான் ஒரு செல்போன் ஃப்ரெண்டு தானே, நான் ஒரு மொபைல் ஃப்ரெண்டு. நீ என் கூட பேசின உடனே வானம் இடிஞ்சா விட போகுது, பூகம்பமா வந்துட போகுது. உன்னுடைய கணவர் வெளிநாட்டிலே இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நீ மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு நண்பனாக என்னை ஏற்றுக்கொள்ளலாமே, இதுல என்ன வந்துட போகுது? இது முதல் வார்த்தை. கொஞ்சம் யோசிக்கிறா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுல என்ன தப்பு? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுல என்ன தப்பு? சகோதரர்களை, எங்கதான் சொல்றோம், நட்பு யாரோடு வைக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறதோ அதுதான் நம்முடைய மனைவிக்கும் சொல்லித் தருகிறது, அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருகிறது. மொபைல் நட்பு வளர்கிறது, மொபைல் நட்பு வளர்கிறது. ஆரம்பத்திலே நல்ல நண்பனாக ஆரம்பித்தது, கடைசியில இந்த பெண்மணி தொடர்ந்து எழுதுகிறாள். ஒரு கட்டத்தில் அவனுடைய அன்பான, கனிவான, மென்மையான பேச்சு என்னுடைய கணவனை வெறுக்க வைத்தது. என்னுடைய குழந்தைகளின் மீது கோபத்தை தூண்டியது. நான் உம்மாவாக மதித்த, என்னுடைய தாயாக மதித்த என்னுடைய மாமியாரின் மீது கோப பார்வையை பார்க்க தூண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே அறியாமல் நான் மாறிக்கொண்டிருந்தேன். கடைசியில ஒரு நாள், இதுக்கு மேலையும் நீ எதுக்கு அங்க இருக்கணும்? சுதந்திர பறவையாக உலகத்தை சுதந்திர பறவையாக வட்டமடித்து வர வேண்டாமா என்று அவனுடைய ஆசை பேச்சுக்களிலே மயங்கி என்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி என்னுடைய மாமியார் பாத்ரூமுக்கு போன நேரத்தில் கிடைத்த பொருள்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். அவன் ஒரு கார்ல வந்தான். திருவனந்தபுரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, இப்படி அவங்க போன ஊர்ல எல்லாம் நோட் பண்றாங்க. இந்த ஊர்ல எல்லாம் போய் இருந்தோம். என்னை தேடி போலீஸும் பிரைவேட் ஏஜென்சியும் வருவதை அறிந்து மாறிக்கொண்டே இருந்தேன். இறுதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டுக்கு வந்தோம். நிறைய பணம் இருந்தது, நகைகள் இருந்தது. விற்று விற்று நல்லா ஊர் சுற்ற ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் எல்லாம் தீர்ந்தது. பொருளாதாரம் எல்லாம் தீர்ந்தவுடன் என்னை அழைத்து கொண்டு வந்தவனுடைய சுய ரூபமும் மாறியது. அவன் கடைசியில என்ன பண்ணான் தெரியுமா? பணத்திற்காக வேண்டி அவனுக்கு தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வந்தான். என்னை கீழ்ப்படிய வைத்தான். என்னை மதுவுக்கு அடிமையாக்கினான். அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், எவ்வளவு நல்ல பெண்மணி நான், எவ்வளவு நல்ல குடும்பம் என்னுடையது. அன்பான கணவன், தாயை போன்ற உம்மா, உம்மா உம்மா என்று உயிர் கொடுக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள், 5 நேரம் தொழுது நிறைய தர்மங்கள் செய்து சமூகத்தில் ஒரு நல்ல இஸ்லாமிய பெண்மணியாக இருந்த நானா இவ்வளவு மோசமாகிவிட்டேன்? என்னுடைய பர்தா அணிந்த இந்த மேனியை பல கயவர்களுக்கு இரையாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதே என்று எண்ணி நான் இதோ என்னுடைய முடிவை நானே தேடிக்கொள்கிறேன். நான் தான் என்னுடைய கணவனை உதறிவிட்டு வந்தேன். நான் தான் என்னுடைய தாயான மாமியாரை உதறிவிட்டு வந்தேன். நான் தான் அன்பான குழந்தைகளை தூக்கி எறிந்து விட்டு வந்தேன். இதோ என்னுடைய முடிவை நானே தேடிக்கொள்கிறேன் என்று அந்த கடிதம் முடிவடைகிறது. சகோதரர்களே, விளங்கி இருப்போம்னு நினைக்கிறேன். சூழ்நிலை நல்ல பெண்களையும் கூட